நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படியான கடவுளுடைய அந்த வல்ல செயல்கள், அதை நாம் எப்படி பெற முடியும்? ஜெப ஆவியே நில்லூற்றும் தேவா, ஜெப சிந்தையே நில் தாரும் தேவா. திருப்பாடல் 96 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தருகிற மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து செயல்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய சாட்சிய வாழ்வு. திருமுழுக்கின் வழியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வழிபடுகிற ஆண்டவரை அப்பா பிதாவே என்ற உரிமையோடு கூவி அழைப்பதற்கும், அவருடைய திருச்சபையிலே சமூகத்திலே நாம் அங்கத்தவர்களாக வருவதற்கும், தொடர்ந்து அவருக்கு சாட்சியாக வாழ, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்படியான கடவுளுடைய அந்த வல்ல செயல்கள், அதை நாம் எப்படி பெற முடியும்? எந்த சூழ்நிலையிலும் சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலைகளை மாற்றுகிற உயிருள்ள ஆண்டவரை நாம் ஏறெடுத்து அவரை போற்றி அவரை ஸ்துதித்து அவரை ஆராதிப்போம் என்று சொன்னார். இந்த வார்த்தை நமக்கு அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவரது பெயரை போற்றி, ஆண்டவரது பெயரை போற்றி பாடுங்கள், அவரது வியத்தகு செயல்களை எடுத்துரையுங்கள். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே நாம் ஒரு கணம் கண்களை மூடி, எந்தவித பராக்குகளும் இல்லாமல், தடைகள் இல்லாமல், சில நேரத்தில் நான் ஜெபிக்க இருப்பேன், பைபிள் வாசிக்க இருப்பேன், அந்த நேரத்தில் எனக்கு தூக்கமாக வரும். அந்த தூக்கங்கள் எல்லாம் எனக்கு வராமல் இருப்பதற்காக ஜெப ஆவியே எனக்கு ஊற்றுங்க ஆண்டவரே, ஜெப சிந்தையை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று கேட்போம். என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே என்று கேட்போம். ஜெப ஆவியே நில்லூற்றும் தேவா, ஜெப சிந்தையே நில் தாரும் தேவா. ஜெப ஆவியே நில்லூற்றும் தேவா, ஜெப சிந்தையே நில் தாரும் தேவா. பாடுவோம். ஜெப ஆவியே நில்லூற்றும் தேவா, ஜெப சிந்தையே நில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவியே நில்லூற்றும் தேவா, ஜெப சிந்தையே நில் தாரும் தேவா. இயேசுவுக்கே மகிமை. நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஆண்டவரே ஜெப ஆவியை ஊற்றும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து ஸ்துதிக்கிற பிள்ளைகளாக என்னால் உமது கண் பார்வையிலே நீர் ஆண்டவரே எங்களை வைத்து நடத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்மை நோக்கி எங்கள் கண்கள் என்னால் மேறெடுக்க ஆண்டவரே, உம்மே ஸ்துதிக்க, உம்மே ஆண்டவரை ஆராதிக்க, உம்மை கண்முன் நிறுத்தி நாங்கள் வாழ ஆண்டவரே.
ஜெபத்திற்கு ஆண்டவரே நேரத்தை கொடுத்து வாழுகிற பிள்ளைகளாக எங்களை நீர் மாற்றுவீராக. உமது அருகாமையிலே எங்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. உமது ஜெப சிந்தையை ஆண்டவரே எங்களுக்குள்ளே தாரும். இந்த ஜெப ஆவி எங்களுக்குள்ளே ஊற்றுங்கப்பா. நன்றியோடு அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரை என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரை என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஹல்லேலூயா 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 தேவா. ஜெப சிந்தை என்னில் தாரும். எல்லாரும் உள்ளத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, அபிஷேக நாதரே, உயிருள்ள தேவனே, எங்களை ஆளுகை செய்யும், எங்களை வழிநடத்தும், எங்கள் மத்தியில இருந்தருளி வாரும் என்று சொல்லி கூப்பிடுங்க. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இயேசுவே நன்றி, நன்றி அப்பா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் உடைய ஆவியின் வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. உச்சம் தலைந்து உள்ளம் காண்பது உடல் பொருள் ஆவி ஆத்துமா சரீரம் உடைய சிந்தனை சொல் செயல் திறன் அனைத்தினூடாக நாடி நரம்புகள் தசைகள் எலும்புகள் குருதிகள் ஒவ்வொன்றினூடாக இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் உயிராய் இறங்கி வரட்டும். பலவீனங்கள் மாறட்டும். சோர்வுகளில் இருந்து உற்சாகத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. பாதைகள் தோன்றட்டும். அடைக்கப்பட்ட கதவுகள் வாசல்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த வேளையில இந்த குடும்பங்களுக்கு இதனை செய்கிற மாபெரும் தயவுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஆராதனை, எல்லா புகழும் ஸ்துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் என்றென்றும் உமக்கே உரியதென்று நற்கருணையிலே உயிரோடு வாழுகிற நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமை மிக்க பேராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.